பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்மை சாட்சிகளாய் நிறுத்தி பல காரியங்களில் ஆண்டவர் நமக்கு வெற்றியை தந்து ஒரு சில விஷயத்தில் நாம் நினைத்தது நடக்கலைன்னு சொன்னாலும் தாமதித்தாலும் அதற்கேற்ற பலனை ஆண்டவர் கொடுக்காமல் இருக்க போவதே இல்லை. நிரந்தரமான நிச்சயமான உறுதியான ஒரு வெற்றியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நம் இருதயத்திற்கு ஆண்டவர் தரப்போகிறாரு. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தராருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பொறாமையோ எந்த ஒரு வன்கண்களோ புறம் பேசுதலோ இல்லாதபடிக்கு நமக்கு அது ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து பொறுமையோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏற்ற நேரத்தில் நம் கரத்தில் நமக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் தரப்போகின்றார். இன்றைய நாளிலும் கூட ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். 2019 என்னுடைய பிஹெச்டி அதாவது முனைவர் படிப்புக்காக கோயம்புத்தூர் அவினாஷ் லிங்கம் யூனிவர்சிட்டியில் நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். தொடர்ந்து 6 வருடங்களாய் அந்த முயற்சியில் ஆண்டவர் என்னோடு கூட அந்த பயணத்தில் இருந்து இப்பொழுதும் கரெக்டாக ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கு என்னுடைய வைவாவை நான் முடிக்கவும் குடும்பத்தார் உறவுகள் கூட படிக்கிறவங்க பேராசிரியர்கள் எல்லார் முன்னிலையிலும் ஆண்டவர் என்னை வெற்றி சிறக்க செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வைத்திருக்கிறார். 6 வருடத்திற்கு அப்புறம் அந்த டாக்டரேட்டை நான் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கு தந்த இந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்திற்காகவும் இந்த வசனத்தின் மூலம் நான் செய்கிற அந்த சிறிய ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து அங்கீகரித்ததுனாலையும் நீங்கள் அநேகர் இந்த வசனங்களை எல்லாம் கேட்டதற்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் சொல்லுகிற அந்த ஒரு சாட்சியினாலையும் இப்படி ஒரு மேன்மை எனக்கு கிடச்சிருக்கு. இந்த மேன்மை இந்த உயர்வு எல்லாமே ஆண்டவருடைய கிருபை அவருடைய தயவு தான். அதே போல் எப்போ நமக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆண்டவர் சித்தம் வச்சிருக்கிறாரோ அன்றைய நாளில் எல்லார் கண்களும் ஆச்சரியப்படும் விதமான ஆசீர்வாதமாய் தான் நமக்கு அதை கொடுக்க போகிறாரு. அதற்கு ஒரு பெரிய சாட்சியாய் முன்னுதாரணமாய் என்னையும் ஆண்டவர் மாற்றியிருக்காரு. அதற்காக இன்றைய நாளுக்கு ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஆம், தேவாதி தேவன் என்னை இவ்வளவு நடத்தி வருகிறார். ஒவ்வொரு காரியத்திலும் அவர் உடனிருந்து பாதுகாத்து வருகிறார். என்னை நடத்தினவர் உங்களையும் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த கிருபையும் அவர் நடத்தி வந்த பாதைகளையும் நம்மை தவிர வேற யாராலையுமே உணர்ந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நம்முடைய பாதைகளும் நாம் சுமந்து வந்த வேதனைகளும் கஷ்டங்களும் யாராலையுமே உணர்ந்து கொள்ளவே முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்து உயர்த்தி நிறுத்துவார் பாருங்களேன். அந்த ஒரு நாள் நம்ம எந்த கஷ்டப்பட்டிருந்தாலும் அதை எல்லாம் மறக்கும்படியான ஒரு நாளாய் ஆண்டவர் அமைய செய்ய போகிறார், செய்து கொண்டும் இருக்கிறார். அது எல்லாம் நம்ம முடிந்த அளவுக்கு நாம் சாட்சிகளாய் பகிர்ந்து கொள்ளுவோம். நிச்சயமாய் ஆண்டவர் இனிமேலும் நம்மை நடத்தி தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து சாட்சிகளாய் நிறுத்துவார்.
அவரை மட்டும் நாம் அண்டிக் கொண்டு கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தயவையும் இரக்கத்தையும் பெற்று சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமேன்.